ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. மனிதன் எவ்வளோ சுயநலக்காரன் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தடவை ஒரு காட்டிலே மனிதனை விரட்டி கொண்டு பின்னாலே ஒரு பெரிய புலி வருகிறது என்று அவன் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறுவான். அவன் இறங்கி வருவான் என்று அந்த புலி அந்த மரத்து கீழே காவலே காத்திருக்கிறது. கீழே இறங்கி வந்ததும் கொன்று சாப்பிடணும் என்று அங்கே இருக்கிறது. இவன் மரத்து மேலே ஏறி பார்த்தால் அங்கே ஒரு கரடி இருக்கிறது. மேலே கரடி, கீழே பெரிய புலி. இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மேலே போனாலும் சாவு, கீழே இறங்கினாலும் சாவு, நிச்சயம் தப்ப முடியாது. அந்த கரடி, ஓ மனிதா, நீ தெரிந்தோ தெரியாமலோ நான் இருக்கும் மரத்தை மேலே ஏறிவிட்டாய். இது என்னுடைய வீடு. அதனால் என் வீட்டுக்கு நீ பயத்தினால வேதனையில் வந்தாய். நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன். என்னுடைய கெஸ்ட் நீ. உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னுடையது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ கவலைப்படாமலே என்னுடைய பாதுகாப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிறது. கொஞ்சம் நேரமான பிறகு எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னான். அப்படி என்றால் என்னுடைய மடியில் தலை வைத்து தூங்க சொல்லுகிறது அந்த கரடி. அவனும் அப்படியே தலை வைத்து படுத்து தூங்கிவிட்டான். அந்த நேரம் பார்த்த அந்த பெரிய புலி, நாம் 2 பேருமே மிருக ஜாதி, அவன் மனிதன். அவன் தூங்கி முழித்ததும் ஏதாவது கெட்ட யோசனை செய்வான். ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு. நான் சாப்பிட்டு என் பாட்டுக்கு நான் போகிறேன். நாம் 2 பேரும் சேஃபாக இருக்கலாம் என்று சொல்கிறது. அப்போ அந்த கரடி, அவன் என்னுடைய கெஸ்ட், விருந்தாளி. நான் அவனுக்கு அடைக்கலம் தந்தேன். நம்ப வைத்து நான் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறது. பிறகு மனிதன் தூங்கி எழுந்து கொண்டான். பிறகு அந்த கரடி, எனக்கும் ரொம்ப தூக்கமாக வருகிறது, நானும் கொஞ்ச நேரம் உறங்குகிறேன் என்று சொல்கிறது. அவனுடைய பாதுகாப்பில் அந்த கரடியும் தூங்கியது. அந்த நேரத்தை பார்த்து இந்த பெரிய புலி, அது கரடி தூங்கி எழுந்ததும் அதுக்கு பயங்கரமான பசி எடுக்கும். அது எழுந்ததும் உன்னை கொன்று சாப்பிட்டுவிடும். ஏனென்றால் கீழே நான் இருப்பதால் அது இறங்கி எங்குமே போக முடியாது. என் பேச்சை கேட்டு அதை கீழே தள்ளிவிடு. நல்ல தூக்கத்தில் இருப்பதால் அது கீழே விழுந்துவிடும். நான் அதை கொண்டு சாப்பிட்டு விடுகிறேன். பிறகு நீ மரத்தை இறங்கி உங்கள் ஊருக்கு போய் சேரலாம் என்று சொல்கிறது. அதை போலவே இந்த நன்றி கெட்ட மனிதன் அந்த கரடியை கீழே தள்ளிவிடுகிறான். அதை கீழே விழும்போது அந்த கிளைகளை பிடித்து கீழே விழாமல் மேலே வந்து, நீ ஒன்றும் பயப்படாதே, நீ எனக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் நீ என்னை சரணடைந்து என்கிட்டே வந்தாய். அந்த புலி பேச்சு கேட்டு நீ எனக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். நீ என்னுடைய விருந்தாளி, நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று சொல்கிறது. பார்த்தீங்களா இந்த மனிதனுடைய புத்தியை எப்படி சுயநலமாக மாறி போய்விடுகிறது. மனிதன் மிருகத்தை விட ரொம்ப டேஞ்சரஸ் என்று நிரூபித்து விட்டான். அந்த புலி சொன்னதை போல வாயில்லாத மிருகத்தை நம்பலாம் நண்பா. இந்த நன்றியே இல்லாத மனிதனை நம்பாதே. நம்பினால் உனக்கு நடுத்தெருவில்தான் கதி. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.